ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜேர்னி வித் ஐஷு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்டேஷ்னரி திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பழைய ஸ்டேஷ்னரி திங்ஸும் இருக்குது, புதுசாக வாங்கின ஸ்டேஷ்னரி திங்ஸும் இருக்குது. வாங்க அது என்னென்னு காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10 கிளிட்டர் கலர்ஸ் இருக்க கிளிட்டர் பென் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். ஒன்றோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். நான் வந்துட்டு 10 வாங்கியிருந்ததுனால எனக்கு வந்துட்டு 90 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. எல்லா கலர்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படுற கலர்ஸாக தான் இருந்துச்சு. நல்லா வந்துட்டு பிரைட்டான கலர்ஸாக இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக எழுதுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருந்தேன். டார்க் ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன், ரெட்டு, கோல்டு, பிளாக்கு, பிங்க்கு, க்ரே கலர், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப தேவைப்படுற கலர்ஸாக தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு எழுதியும் காட்டியிருந்தேன் எப்படிலாம் வந்துட்டு இதுவாகிருக்குன்ட்டு, கலர் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிங்க் எழுதினேன், நல்லா தான் இருந்துச்சு. நல்லா டார்க்காக அந்த கிளிட்டர்லாம் வந்துட்டு நல்லா ஷைனியாக இருந்தது. அப்புறம் வந்துட்டு சில்வர் கலர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இதுவாக தான் இருந்தது, அவ்வளோவா தெரியல. அதுக்கப்புறமா வந்துட்டு டார்க் ப்ளூவும் வந்துட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. கோல்டன் கலரும் நல்லா இருந்தது. கோல்டன் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா பிளாக் கலர், அதுக்கப்புறமா ரெட் கலர், எல்லா கலருமே வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டவுட்டாக தான் இருந்தது, ஒழுங்காக எழுதாதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடை வந்து ரொம்ப பழைய கடையாக இருந்துச்சு. பழைசாக இருந்த ஸ்டாக்லாம் கொடுத்துருந்தாங்களாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் எல்லா பெண்ணுமே வந்துட்டு சூப்பராக எழுதியிருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, முதல்ல இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். எல்லா கலர்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் வந்துட்டு இந்த கிளிட்டர் பென்சிலாம் வாங்கி எழுதுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ளாரில் இருந்து இந்த ஜெல் பென் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இதை ரீஃபல்லுன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகு ஜெல்லு 2 ஜெல் பென் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு ரீஃபில் பென் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவுமே வந்துட்டு சூப்பராக எழுதியிருந்துச்சு. இதையும் நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி எழுதுதுன்னு. இதில் வந்துட்டு நம்மளோட சேனலோட நேம் எழுதினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கையெழுத்து மோசமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய கையெழுத்து வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. செக் பண்ணி பார்த்தேன் எல்லாமே நல்லா எழுதுதான்னு. இன்னொரு பென்லேயும் நம்மளோட சேனல் பேர் எழுதி பார்த்தேன், அதுவுமே நல்லா தான் எழுதிச்சு. இது வந்துட்டு இந்த பென்னெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, எனக்கு இப்போ தான் வந்துட்டு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ தான் நான் இதை வாங்கி ட்ரை பண்ணுறேன். அடுத்தது வந்துட்டு வேறு கம்பெனியில் வந்து அதே மாதிரி ரீஃபில் பென் வாங்கினேன். இது தான் நான் ஜெல்லுன்னு நினச்சேன், அதை வந்து ரீஃபில்னு நினச்சேன். பார்த்தா வந்து மாறி இருக்குது. இதையும் வந்துட்டு நான் எழுதி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுலேயும் வந்துட்டு நல்லாவே எழுதுச்சு ரீஃபில். பட் எனக்கு என்னமோ ரீஃபிலை விட ஜெல்லு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை எழுதுகிற அந்த திக்னஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா கேமலின்லேருந்து ஒரு லெட் பென்சில் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து அது கூடயே வந்துட்டு உள்ளே வந்து லெட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். அப்புறம் வந்து கிளிக் பண்ணி பார்த்தா பின்னாடி வந்துட்டு முன்னாடி வந்துட்டு வரல லெட்டு. சரின்னு சொல்லிட்டு கொடுக்கலையோன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மறுபடியும் கிளிக் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறமா தான் லெட்டு வந்துச்சு. நல்ல வேளை உள்ளே வந்துட்டு ஒரு லெட்டு கொடுத்துருந்தாங்க. பட் எக்ஸ்ட்ராவாக நான் வந்துட்டு ஒரு லெட்டு வந்து வாங்கினேன். எதுக்காக பார்த்திங்கன்னா, காலியாக போயிடும், நம்ம சீக்கிரமாக எழுதி அதை வந்துட்டு காலி பண்ணிவிடுவோம், அதனால் வந்துட்டு வாங்கினேன். இந்த லெட் பென்சிலில் வந்துட்டு க்ரிப்னஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த லெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5 ருபீஸ். அந்த லெட் பென்சிலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலையும் கிடைக்கும். நான் வந்து இதை வந்துட்டு ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணல, வீட்டு பக்கத்தில் இருக்க கடை அந்த மாதிரி தான் வாங்கினேன். கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் கிடையாது, கொஞ்சம் தூரமாக தான் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு இந்த லெட் பென்சில் எழுதுறதுக்கு. நீங்களும் வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறமா காட்ட போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஏற்கனவே இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு நான் பாரிஸில் தான் வாங்கினேன். இப்போ நான் காட்ட போகிறதுலாம் இதில் வந்துட்டு நிறைய டூம்ஸ் பென்சில் இருந்தது. பட் நான் வந்து கொஞ்சம் காலி பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் ஃபைனலாக 3 லெட் பென்சிலும் ஒரு ஷார்ப்னரும் அதில் இருந்தது. அதுக்கப்புறமா டோம்ஸோடைய 10 வந்துட்டு வேக்ஸ் க்ரையான்ஸ் தான் இருந்தது. இது வந்துட்டு எப்பயாச்சும் அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறாங்கன்னா அதுக்காக வந்துட்டு கலரிங் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன்.
அப்புறம் ஆட்லைன்லேருந்து பென்சில் ஷார்ப்னர் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் வந்துட்டு மேலே வந்துட்டு 5 ரோஸ், அந்த பக்கத்தில் வந்து 5 ரோஸ், மொத்தமாக மேலே 10 ரோஸ் கீழே 10 ரோஸ் இருக்கும். மொத்தமாக வந்துட்டு 20 ஷார்ப்னர்ஸ் இதில் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வாங்கினதுனால எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்துட்டு டோம்ஸில் இருந்து கலராக எரேசர் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுலேயும் வந்துட்டு மேலே 10 கீழே 10 இருக்கும். மொத்தமாக 20 இருக்கும். 20 கலர்ஸ் இருக்கும். இதுலேயும் வந்துட்டு ஒரு 5 கிட்ட எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் வந்துட்டு 15 கிட்ட எரேசர்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே தொலைச்சிருவேன் நான், எதையுமே வந்துட்டு உருப்படியாக வச்சுக்க மாட்டேன். இருந்தாலும் எங்கள் அம்மா எனக்கு இவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரோரிட்டோ கம்பெனிலேருந்து 3 பிளாக் பென் தான். பிளாக் பென் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், இருந்தாலும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், எங்கள் அண்ணன் யூஸ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு இது பேர் சரியாக தெரியலையே, சாரி ஸ்கெட்ச் பென் தான் இருந்தது. இதுவும் வந்துட்டு அசைன்மெண்ட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் முடிக்கிறதுக்காக தான். அவ்வளோதான் என்கிட்ட இருக்கிற ஸ்டேஷ்னரி திங்ஸ், இவ்வளோ தான் என்கிட்ட. வீடியோலேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், நிறைய இருக்கும்னு நினச்சிங்கனாலும் இருக்காது, கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் இருக்காது. ஏதோ ஓரளவுக்கு மீடியமாக வச்சுருப்பேன். இப்போ காட்டுறது வந்துட்டு ஒரு பவுச்சு. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வாங்கிட்டேன் பாரிஸ் போகும்போது. இது வந்து இன்னும் பிரித்து யூஸ் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு உடனே வரும். ஓகே, ஃபைனலாக நான் ஒன்று மட்டும் மறந்துட்டேன். என்னென்னா வந்துட்டு பிடிஎஸ் பென்னும் என்கிட்ட இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு நோட்டோட வச்ச மாதிரி வந்திருக்கும் மேலே பென்னோட டிப்பில். இந்த பென் வந்துட்டு ரொம்ப சூப்பராக எழுதியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துட்டு ஜெல் பென் தான், இந்த பிடிஎஸ் பென். எனக்கு வந்து பிடிஎஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பிடிஎஸ் ஆர்மி யாராச்சும் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் வந்துட்டு ஒரு வயலட் ஹார்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா வந்து ஃப்ளார் கம்பெனிலேருந்து ஒரு இங்க் பென்னும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்துச்சு ஸ்டாப்லர். அடுத்தது வந்து ஸ்டாப்லர் தான். இந்த ஸ்டாப்லர் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பிங்க் கலரில் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் கலர் வந்து வாங்கினோம். அதுக்கப்புறமா ஸ்டாப்லர் இருந்தால் ஸ்டாப்லர் பின் வந்துட்டு எப்பயுமே வீட்டில் இருக்கும் இல்லையா, அதனால் ஸ்டாப்லர் பின்னும் வந்துட்டு வாங்கி வச்சுருந்தோம். அவ்வளோதான், இவ்வளோ தான் என்கிட்ட ஸ்டேஷ்னரி திங்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.